காலபுருஷனுக்கு 10, காலபுருஷனுக்கு தசாம்சம், காலபுருஷனுக்கு முதலீடு செய்யக்கூடிய இடம், காலபுருஷனுக்கு தொழிலாளியும் முதலாளியும் விலைவாசி பற்றியும் வாணிபத்தை பற்றியும் வெளிநாட்டினுடைய வர்த்தகத்தை பற்றியும் சதா நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய ராசி, சதா சிவமா இருக்கக்கூடிய ராசி தான் மகரம். அதுக்கு பிறகுதான் சிகரமோ. மகரம் அமைதி, மகரம் தன் நிழல் தன்னைத்தானே கூட்டிக் கொண்டு போகணும். அடுத்தவங்க இதுல பழைக்க கூடாது, தன்னுடைய சக்தியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான். அப்ப அந்த வகையில மகர ராசிக்கு நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாசத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய. எப்படி மாற்றத்தை கொடுக்கும்? இப்பதான் லைன் கிளியர் ஆயிடுச்சுல, இப்பதான் 7:30 முடிஞ்சிருச்சுல, 7:30 முடிஞ்சிருச்சு, 8:30 முடிஞ்சிருச்சு. கண்டகஜனி கிடையாது, பாதஜனி கிடையாது, காலை தூக்கிட்டு ஜாலியா இருக்கக்கூடிய நேரம்னு சொல்றாங்கல்ல. அப்ப மகரம் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப சிகரத்தை தொட போறீங்க. மகரம் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப சிகரத்தை தொட போறீங்க. தர்மத்தின் உச்சி, அகரத்தின் உச்சி, அறத்தின் உச்சிக்கு போக போறீங்க. அப்போ உங்க திசாபத்திய பார்த்துக்கோங்க என்ன நடக்குது. இனிமேல் நம்ம ஐயா சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம லக்னம் என்ன லக்கணம், லக்னாதிபதி எங்க இருக்காரு, லக்னாதிபதி 6, 8, 12 இருக்காரா, மறைஞ்சிட்டாரா, இல்ல நல்ல சாரம் பெற்றிருக்காரா, இல்ல அட்டமாதிபதி சாரமா, இல்ல கேந்திராதிபதி சாரமா, இல்லையா, இல்ல 1-5-9 திரிகோணாதிபதி சாரமா, இல்ல வர்க்கோத்தமமா, எந்த யோகத்துல இருக்காரு, இதெல்லாம் ஆய்வு பண்ணி உங்க தசாபத்தி பக்கத்துல கேளுங்க, இல்லைன்னா கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிடுங்க. உள்ளதை உள்ளபடி தயவு செய்து சொல்ல வேண்டும் என்பது என் குருநாதருடைய வாக்கு. போய் சொல்லாதரா, உள்ளதை உள்ளபடி சொல். போன லாபத்துக்காக எதையும் சொல்லுவது என்று நினைக்காதே, அது உன்னையே அடித்து விடும் அப்படின்னு சொல்றாரு எங்க குரு தாத்தா. அதனாலதான் உள்ளதை உள்ளபடிதான் சொல்லணும். கொஞ்சம் கஷ்டம் இருந்தா பார்த்துப்போம். வேகமா சைக்கிள் ஓட்டாத, மெதுவா. வேகத்திலையும் அந்த குறைஞ்ச வேகம் சொல்றோம்ல, அந்த வேகத்துல போ, அப்படித்தான் சொல்லணும். ஏதாவது ஆகி போயிருந்தான்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு சக்தி அதிகம், நம்ம வாக்குக்கு சக்தி அதிகம். அதனால பவர்ஃபுல் டேக் வித் யூ, அது ஒன்னுகிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றது, கண்டிப்பா மகர ராசி காடு, நிலங்கள், நீர், தார் சம்பந்தப்பட்டது, கருப்பு சம்பந்தப்பட்டது, தானியங்கள் சம்பந்தப்பட்டது, பெட்ரோல் சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, வல்லுநர் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா, டேங்க் சம்பந்தப்பட்டது, ஜேசிபி சம்பந்தப்பட்டது, எவ்வளவு தொழில் இருக்கு பாருங்க. அடிச்சு நறுக்குங்க, என்ன ஆனாலும் சரி, உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அடிச்சு நறுக்கும். வெற்றி உங்களுக்கு தான், வெற்றி உங்களுக்கு தான். என்ன செய்யறத நம்பிக்கையோட செய்யுங்க. அப்ப மகரத்திற்கு தனிப்பட்ட ஒரு குணம் உண்டு, நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு மேற்கண்ட என்னென்ன தொழில் பண்ணுமோ அந்த தொழில் பூரா நீங்க செய்யலாம். அந்த தொழில் பூரா நீங்க பண்ணிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அழகான தொழில் உங்களுக்கு, உழைப்பாளிலிருந்து முதலாளிலிருந்து தொழிலாளி வரையும் எல்லா பொறியியல் வல்லுநரும் எல்லாமே பண்ணிக்கலாம். அப்ப வழிபாடுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வருது? கருப்புசாமி வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு. எத்தனை சிவனை, எத்தனை முருகனை, எத்தனை பெருமாளை, ஐயப்பனை கும்பிட்டாள், அம்மனை கும்பிட்டாள். குலதெய்வம் மஸ்ட், குலதெய்வம் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை கொண்டாடும், கும்பிட்டு பாடம். மாவிளக்கு ஏற்றணும், மனவிளக்கு ஏற்றணும், மன விளக்கு ஏற்றணும், மாவிளக்கு ஏற்றணும். வம்சவர்த்தியை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும்.
தனியா ஒதுக்கிறோம், நமக்குன்னு ஒரு சாப்டர் ஒதுக்கிறோம் குலதெய்வத்தை கும்பிட போறோம். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு எல்லாம் கும்பிட்டு வந்தா மகராசிக்கு ஒரு முத்தான வாழ்க்கையை கிடைக்கும்.